அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது நல்ல சுவடுகளை விட்டு செல்லுங்கள். அதாவது பாத்தீங்கன்னா, நாம நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் நாளைக்கு மறுமையில நம்மளுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரப்போகுது அப்படிங்கிறத நாம உணராதவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய பேரன் ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதினத்து வீதிகள்ல அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தினந்தோறும், அதாவது காலை பொழுது வருவதற்குள்ளாரையே அவங்களுக்கு கோதுமைகளை கொண்டு போய் அவங்களுடைய வீட்டு வாசல்ல வைத்து விட்டு வரக்கூடியது வழக்கமாக வச்சிருக்காங்க. அந்த ஏழைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் இந்த கோதுமைகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கறது தெரியாம இருந்தது. அவங்க ஒரு நாள் மரணித்து விட்டார்கள். மரணித்து விட்டதுமே, எப்பவுமே வழக்கமாக ஏழைகளுக்கு வரக்கூடிய கோதுமை அன்றைக்கு வரவே இல்ல. அப்பொழுது அவங்க மரண ஜனாசா குளிப்பாட்டப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தோல், அதாவது வலது தோள்பட்டையில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய வடு இருக்கு. அத பார்த்த உடனே அவங்க நினைக்கிறாங்க, இந்த தினம்தோறும் இந்த ஏழைகளுக்கு கோதுமை மூட்டைகளை கொண்டு வந்து அவர்களுடைய அதாவது அவங்களுடைய வீட்டு வாசல் வழியில வச்சுட்டு போனது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜாபர் லீலாக் அவர்கள் தான் அப்படிங்கறத தெரிந்து கொண்ட உடனே மக்கள் எல்லாம் தாரதாரையாக கண்ணீர் வடிக்கிறார்கள். அன்றைக்கு அந்த ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய கோதுமை அன்றைக்கு வரவில்லை. அப்பொழுது அந்த மக்களுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. நாம வாழும் பொழுதே நம்மனால் வாங்கிய தர்மம் வாங்கியவர்கள் நம்மளை நினைத்து வருந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம மூலியமாக நல்லுணர்வு பெற்றவர்கள், நல்ல உபதேசங்களை பெற்றவர்கள், நம்மளுடைய உபதேசங்கள் இல்லையே என்று வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நிலை இருக்க வேண்டுமே தவிர, நாம நம்ம மரணித்ததும் நம்மளை மறக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.